எல்லாருக்கும் வணக்கம். என்னை யார் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் கேக்குற ஒரே கேள்வி எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு தான். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 65 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணிருந்தேன். அதை குறைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது. பட் செகண்ட் டெலிவரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நான் 70 டச் பண்ணிட்டேன், அவ்வளவு வெயிட் கெயின் பண்ணிட்டேன். அதை வந்து ஷார்ட் பீரியட் குள்ள குறைச்சி நம்ம பேக் டு ஒர்க் வரணும் அப்படின்னும் போது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அது என்ன எப்படி குறைச்சுன்றது தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் டெலிவரி கொடுத்த மாம்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அதை ப்ராப்பரான வேலை பண்ண மாட்டீங்க. எப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பீங்க, நிறைய ஷேக்ஸ் எடுத்துப்பீங்க, உங்களோட சாப்பிட்ட போர்ஷனை கம்மி பண்ணிடுவீங்க. ஆனா அது ஹெல்த்தியே கிடையாது. அது நிஜமாவே நம்ம ஸ்கின் ஹேர்லாம் ஸ்பாயில் பண்ணும். பட் ஐ அம் கோனா டெல் யூ சம்திங் which will never spoil your skin and hair. ஹெல்த்தி வேல ஒரு வெயிட் லாஸ். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல கூட பாத்திருப்பீங்க, நான் பர்சனல் ட்ரெயினர் வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதெல்லாம். பட் டெய்லியுமே வந்துட்டு ஷூட்ஸ், நிறைய ஒர்க்ஸ், ஆட்ஸ், ஈவெண்ட், அந்த ஊர் இந்த ஊர், அதுக்கப்புறம் ஃபேமிலி வெக்கேஷன், இன்னைக்கு வந்திருக்க ட்ரிப், அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் ட்ரெயினர் வந்து அங்கங்க வர வைக்க முடியாது இல்ல. சோ அந்த டைம்ல ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட். அம்மா நம்மளுக்கு டெய்லி வேலை இருக்கு, நம்ம எங்க என்ன யாரு நம்மளுக்கு வந்து கூடயே வருவா, நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண யார் கைட் பண்ணுவா நம்மள அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப குழம்பு போயிருந்தேன். அப்போ நான் ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தேன். அப்போ கண்டுபிடிச்ச பேஜ் தான் இந்த ஸ்கல்ப் யுவர் பாடி. அப்புறம் அவங்க ரிவ்யூஸ்லாம் போய் நான் கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணேன். அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான வெயிட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரிஜினலா இவங்க பண்ணதுனால இந்த பிக்சர்ஸ் அவங்க பேஜ்ல போடவும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களை நான் அப்ரோச் பண்ணேன். அவங்க பேர் தாரணி. அவங்க நியூட்ரிஷனிஸ்ட் கம் டயட்டிஷியன். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் இன்டேக் பண்ணணும்ன்றத என்கிட்ட எனக்கு பிடிச்சதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபுட் எல்லாம் ஒரு ப்ராப்பரா டயட் சார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த டயட் ஃபுட்டை எப்படி குக் பண்ணணும்ன்றது கூட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுத்து போடுறாங்க. ஏன்னா அந்த டயட் ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எனக்கு அந்த கார்விங்ஸ் அதெல்லாம் இருந்தது இல்ல. ஆரம்பிச்ச ஒரு 10 டேஸ்லயே பாத்தீங்கன்னா 3 கிலோஸ் கிட்ட குறைஞ்சேன். அப்படிதான் நான் 69.5ல இருந்து கட் டவுன் பண்ணி 54 கிலோக்கான ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ல 16 kgs குறைச்சேன். ஸ்கல்ப் யுவர் பாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னைக்கே ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வந்து எனக்கு டயட் பிளானும் கொடுத்தாங்க. அதே டைம்ல ரீல்ஸ் வந்து போடுவாங்க. ரெக்கார்டிங் ஜூம்பா போடுவாங்க. இது நம்ம பார்த்து எங்க இருந்தாலுமே நீங்க இந்த ரெக்கார்டிங் ஜூம்பா பார்த்து அதே மாதிரி பண்ணீங்கன்னா, அதுவும் முக்கியமா நான் வந்து டான்ஸ் லவர், நிறைய பேர் இருப்பீங்க டான்ஸ் பிடிச்சவங்க. சோ இந்த ஜூம்பா கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ற மாதிரி தெரியாது, அப்படியே ஜாலியா இருக்கும். சோ wherever you are, உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினர் ஒரு தேவையில்லை. இந்த வீடியோவை எடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்கல்ப் யுவர் பாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஜூம்பா இருக்கும், அதை போட்டுட்டு நீங்க ஜூம்பா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த டைம்ல என் பாப்பாக்கு நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலுமே தாரணி கொடுத்த அந்த டயட் வந்து எனக்கு அந்த ஃபீடிங் எஃபெக்ட் ஆகவே இல்லை. அண்ட் டோட்டலா இந்த வெயிட் லாஸ்க்கு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ தாரணி. ஸ்கல்ப் யுவர் பாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணுங்க. நீங்களும் இன்கேஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நிறைய பேர் விரும்புவீங்க. எனக்கு